Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா Boya தரப்புல இருந்து BY-M1 அப்படிங்கற இந்த Lavalier மைக்ரோஃபோனை பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்கனா தான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மைக்ரோஃபோனை நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோடைய ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து உங்களுக்கு ஒரு சீப்பான மைக்ரோஃபோன் வேணும், நான் வந்து விளாகிங் பண்ணுவேன், நான் வந்து இன்டர்வியூலாம் அடிக்கடி எடுப்பேன், நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மைக்ரோஃபோன் உங்களுக்கு டெஃபினெட்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மைக்ரோஃபோனுடைய அன்பாக்சிங்கை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு Boya M1 அப்படின்ற இந்த மைக்ரோஃபோனுடைய இமேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் மிடில் BY-M1 அப்படின்ற இந்த மைக்ரோஃபோனுடைய மாடல் நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் மொபைல் ஃபோன், பிசி, லேப்டாப், இந்த மாதிரி கேம்கார்டர், டிஎஸ்எல்ஆர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸோட சைட்ஸில் பெருசாக சொல்லிக்கிற அளவுலாம் எதுவுமே இல்லை. அண்ட் பாக்ஸோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோஃபோனுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுக்கோங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோனுக்கான ப்ரைஸிங்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1995 அப்படின்னு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கெலாம் இது ஒர்த்தே கிடையாது. பட் இவங்க ஒரு நல்ல விலையில தான் இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ண வாட்டி ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல் அண்ட் சில ஸ்டிக்கர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவுச்சுகளை நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பவுச்சில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சசரிஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். நமக்கு ஒரு ஷர்ட் மவுண்டிங்கான ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு விண்ட் ஸ்க்ரீன், அதாவது இந்த ஃபோம் மாதிரி இந்த விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 3.5 mm to 1/4 inch அடாப்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு LR44 அப்படின்ற ஒரு பேட்டரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் இதை மைக்கில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக இந்த மைக்ரோஃபோனை என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த 1/4 inch அடாப்டர் அவ்வளோவா எனக்கு தேவைப்படாது. அதனால் இதை நான் தனியாக வச்சுட்டு மிச்சதெல்லாம் பார்க்கலாம். மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்சர் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க பேட்டரியை நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரியை நீங்கள் போடலன்னா உங்கள் மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா சரியாகவே ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒரு லேவலியர் கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு மோட் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேமராக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் டிஎஸ்எல்ஆருக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டென்சரில் கேமரா அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கண்டென்சரை ஆன் பண்ணாமல் தான் உங்களுக்கு கேமராலேயோ இல்லை டிஎஸ்எல்ஆர்லேயும் இது ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மைக்ரோஃபோனில் நமக்கு 6 மீட்டருக்கான லென்த்தியான ஒரு கேபிள் கொடுத்துருங்க. ஸோ இது ரொம்பவே லாங்கான கேபிள் தான். ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், அவ்வளோ லென்த்தான ஒரு கேபிள். ஸோ இந்த கேபிளை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் விளாகிங் பண்ணலாம், ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ மாதிரி பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் இந்த மைக் யூஸ் பண்ணி. அண்ட் இன்டர்வியூவும் பண்ணலாம். பட் ப்ராங்க் ஷோஸ் பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் லென்த்தாக இருக்கிறதுனால பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஒயர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனுக்கு போயிடலாம் ப்ராங்க் ஷோஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மட்டும். அண்ட் இந்த மைக்ரோஃபோனுடைய பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது, எந்த விதமான குறையும் கிடையாது. அண்ட் இந்த கேபிள் குவாலிட்டி தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்பவே ஃபிலிம்ஸியாக இருக்குது, ஈஸியாக வளையுது. அண்ட் இந்த மைக்ரோஃபோனோட பின் பார்த்திங்கன்னா நமக்கு TRRS டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின் நமக்கு கோல்ட் பிளேட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3.5 mm பின் கொடுத்ததுனால நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொடுத்துருக்க பவுச்சும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெதர் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு நம்ம இந்த மைக்கை இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லியும் நமக்கு எந்த விதமான டேமேஜும் மைக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ இதை பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ஆடியோ குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டிக்காக ரொம்ப அவளோட வெயிட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ குவாலிட்டிக்கு போயிடலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரண்டம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னோட Realme 6 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் கேட்டுட்ருங்க. ஸோ இது வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரும் கிடையாது, அதோட இன்பில்ட் மைக்ரோஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நம்பலைன்னா ஸோ கேட்டு பாருங்கள். ஸோ அதிலேருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு Boya M1 மைக்ரோஃபோனுடைய
ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்கா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரன்டைம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ என்னோட Boya M1 மைக்ரோஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட Realme 6 Proவில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணல. ஸோ ராவான ஆடியோ தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எந்த அளவு கேட்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரன்டைம். இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ Boya BY-M1 அப்படின்ற இந்த மைக்ரோஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். ஸோ இந்த கிளிப்பை நான் வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அண்டு ஆடியோ கெயின் அந்த மாதிரியான போஸ்ட் ப்ராசஸிங் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆம்பியன்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த Boya M1 அப்படின்ற மைக்ரோஃபோனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்க்கலாம். அவுட்புட் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஹெட்ஃபோன் மைக்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மைக்கோட அவுட்புட் ரொம்பவே உங்களுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 2000க்கு மேலே ஒரு மைக்கை வாங்குறீங்கன்னா அந்த மைக்கோட அவுட்புட்டை கம்பேர் பண்ண சொல்ல அந்த அளவு ஈக்குவலான ஆடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இது கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750லேருந்து 800க்குள்ளே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லலாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 760க்கு வாங்கியிருந்தேன், அதாவது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் வேணும்னா 750லேருந்து 800க்குள்ளே நீங்கள் இந்த மைக்ரோஃபோனை வாங்குறது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி மைக்ரோஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய கேபிள் லென்த் கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர்ஸ்க்கான லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு நமக்கு அந்த வாக்கிங் அண்ட் டாக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய கேபிள் லென்த் கொடுத்ததுனால இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயமாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தா அதுக்கு ஈக்குவலான ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போது இந்த மைக்ரோஃபோனுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நமக்கு 6 மீட்டர்ஸ்க்கான ஒரு கேபிள் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய கேபிள் லென்த் கொடுத்தாலும் சில யூசர்ஸ், அதாவது இந்த கேம்ஸ்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அண்ட் vloggingலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மைக்ரோஃபோன் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கும். பட் அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ பெரிய லென்த்தான கேபிளை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேசுகிறதுக்காக 6 மீட்டருக்கான லென்த்து நமக்கு தேவைப்படாது. ரெண்டாவது கான் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த கண்டென்சர். எஸ், கண்டென்சர் ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் கேமராக்கெலாம் யூஸ் பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கண்டென்சர் அப்படின்ற விஷயமே ரொம்பவே பல்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பல்காக கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம எங்கன்னா எடுத்துன்னு போகும்போது அதுவே ஒரு ஹெவி வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த மைக்ரோஃபோனோட வெயிட்டே முக்கால்வாசி இந்த வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு தலைவலியான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஸோ இதில் நம்ம பேட்டரி வேறு இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா பேட்டரியும் நம்ம மாற்றணும். இந்த பேட்டரி அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டேன். அண்ட் என்னோடய தாட்ஸ், இந்த Boya BY-M1 அப்படின்ற மைக்ரோஃபோன் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மைக்ரோஃபோனாக இருக்கும். மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு புது மைக்ரோஃபோன்ஸ் ஒரு காஸ்ட்லியான மைக்ரோஃபோனாக நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த Boya BY-M1 அப்படின்ற மைக்ரோஃபோனுடைய லிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அவ்வளோதான் கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.